வணக்கம் சார். வணக்கம். பிஎஃப் பணத்த வித்ட்ரா பண்றத பத்தி நெறைய நம்ம பேசியிருக்கோம். இப்ப பிஎஃப் பணத்த இடையிலே நம்மளுடைய தேவைகளுக்காக எடுக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல அப்ரோச்சா? எதுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக எடுப்பாங்க. 2வது பசங்களோட படிப்பு செலவுக்காக எடுப்பாங்க. இல்லாட்டி இந்த வீடு வாங்குறதுக்காக ஒரு வீடோ, லேண்டோ அந்த மாரி வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் மாரி அவங்க பாக்கெட்லயும் கட்டுறதுக்காக எடுப்பாங்க. இந்த மாரி எடுத்தா இட்ஸ் ஓகே. அனாவசிய செலவுகளுக்காக இப்போ ஒரு கார் வாங்குறதுக்கோ, இல்ல ஒரு பைக் வாங்குறதுக்கோ இந்த மாரி செலவுகளுக்கு எடுக்கிறது ரொம்ப தப்பு. சார் இப்ப ஒரு ஹோம் லோன் ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் என்ன நெனைப்பாரு, அவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரூ. 5,00,000 தேவைப்படுது. இப்ப அந்த 5,00,000 அவர்ட்ட பிஎஃப் அமௌண்ட்டா இருக்கு. இப்ப அவர் 2 விதமான யோசனைகள் வரும். ஒண்ணு பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணி அத யூட்டிலைஸ் பண்றது. இன்னொன்னு அந்த 5,00,000க்கு நம்ம பேசாம லோன் போயிரலாம் அப்படின்ற ஒரு முடிவு. ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல என்னதான் உங்களுக்கு வட்டி குறைவாய் இருந்தாலும், அது எத்தன வருஷம் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ வருஷா வருஷம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அது ஏறிக்கிட்டே வரும்பொழுது, ஆன் அ லாங் டெர்ம் பேசிஸ் அந்த எட்ற பெர்சன்டேஜ் வில் பி ஹியூஜ். ஸோ இந்த மாரி நேரங்கள்ல அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட நம்ம காம்பவுண்டிங் பண்ண விடுறது தான் நல்லதே தவிர, இந்த மாரி நேரங்கள்ல அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட நம்ம காம்பவுண்டிங் ஆகட்டும்னு விட்டுறணும். அது இல்லாம இன்கேஸ் நமக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்னா, வேற ஏதாவது இப்போ ஹோம் லோன்லயே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்ப நம்ம பிஎஃப் அமௌண்ட் ஃபுல்லா வித்ட்ரா பண்ணாம லோன் சில பேர் போவாங்க. பிஎஃப் அமௌண்ட்க்கு எகெயின்ஸ்டா லோன் போறது அப்படின்றது ஒரு சரியான மூவா? இப்போ நீங்க பிஎஃப் வித்ட்ராயல் பண்றதுக்குன்னு போனீங்கனாலே 2 ஆப்ஷன் கேட்கும். இது வித்ட்ராயலா இல்ல லோன் மாதிரி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஸோ வித்ட்ராயல் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு ரிட்டர்ன் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ லோன் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பே பண்ணி ஆகணும். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. அது உங்க இஷ்டம். அது நீங்க பே பண்றீங்களோ இல்ல பே பண்ணலையோ. பேமெண்ட் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த காம்பவுண்டிங் இட் வில் கன்டின்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 40,00,000 கார்பஸ் இருக்கு. இப்போ அந்த 40,00,000த்துல ஒரு 10,00,000 எடுக்கிறீங்க. ஒரு 3 மாசத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு, அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சதும், அந்த 10,00,000 மறுபடியும் செலுத்திட்டீங்கன்னா, அந்த ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் அந்த 10,00,000க்கு வட்டி வராது. எண்ட் ஆஃப் த இயர் அது காம்பவுண்ட் ஆகும்போது இட் வில் காம்பவுண்ட் இன் இட்ஸ் என்டையரிட்டி. கார்ப்பரேட்ல ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட் அப்படின்றது இல்ல. 7 வருஷம் அவர் அவருடைய பிஎஃப்ப கட்டியிருக்காரு. பிஎஃப் அமௌண்ட் இருக்கு. இப்ப அவர் வேற ஒரு வேலைக்கு போறாரு. இப்ப அந்த வேலை அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. இப்ப அங்க பிஎஃப் எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அவருக்கு அர்ஜென்ட்டா பண தேவையும் கிடையாது. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு 3 வருஷத்துக்கு அப்படியே ஃபண்ட விட்டுறாரு. பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாம அப்படியே விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10வது வருஷத்துல அவர் அந்த ஃபண்ட எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரு 7 வருஷத்துல ஸ்டாப் பண்றாருல்ல, அதுலருந்து அந்த ஃபண்ட் குரோ ஆயிருக்குமா? இல்ல இது ஒரு டாக்ஸபிள் அமௌண்ட்டா தான் அவருக்கு கிடைக்குமா? எந்த விதமான கான்ட்ரிபியூஷனுமே ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வரல அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு தான் அவங்க வட்டி தருவாங்க. தென் அதுக்கப்புறமும் எந்த கான்ட்ரிபியூஷனும் வரல, இல்ல நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் உங்க பணத்துக்கு வட்டி தர்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 3 வருஷம் மட்டும் தான் அந்த வட்டி வரும். அந்த 3 வருஷத்துக்கு மேல உங்க பணம் அப்படியே தான் இருக்கும். அது வளரவே வளராது. ஸோ ஒண்ணு உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சதும் ஒரு 3 மாசத்துல அத நீங்க எடுத்துறது பெட்டரு. இல்லாட்டி ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அந்த கான்ட்ரிபியூஷன் நிக்கும் பொழுது அதை எடுத்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல பாண்ட்லயோ இந்த மாரி லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரிஸ்க் அதிகமா இல்லாத ஐட்டம்ஸ். இல்லாட்டி என்சிடி, பாண்டு இந்த மாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டுட்டு ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 15 இயர்ஸ்ல அவருக்கு ஒரு நல்ல கார்பஸ் பிஎஃப் அமௌண்ட்டா கிரியேட் ஆயிருக்கும். இப்ப அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து அவர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட்லயோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேஷனா அவருக்கு அமையுமா? வெல்த் கிரியேஷன் எதுல இன்வெஸ்ட் பண்றீங்கங்கிறத பொறுத்து. இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லேண்டா இருக்கட்டும், இல்லாட்டி அபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், வாங்கி நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா, அதோட வருடாந்திர ரிட்டர்ன்ஸ் 3.5%லேருந்து 4.5% தான் மேக்ஸிமம். ஸோ அந்த 3, 4லேருந்து நீங்க
பணவீக்கத்தை கழிச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். வேறஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மைனஸ் இன்ஃப்ளேஷன் ஒரு 7%ன்னு வச்சுக்கிட்டாலும் ஸோ பாக்கி ஒரு 1.5% உங்கள் பணம் உங்களுக்கு வளருது. மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நீங்கள் ஈக்விட்டி பேஸில் போனீங்கன்னா 16 to 17% ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் வரும். இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.5% ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து ஒரு 0.5% இல்லாட்டி ஒரு 1% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டெட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 7.5% 8%. ஸோ பிஎஃப்லேருந்து இந்த 8.5%லேருந்து நீங்கள் எடுத்துட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு மைனஸ் இன்ஃப்ளேஷன் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக வந்தால் மட்டுமே பிஎஃப் விட அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் மட்டுமே இதுலேருந்து எடுத்து நீங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா இது அமைதியாக அப்படியே விட்டுறது நல்லது. பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணும்போது டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்களா, இல்லை வந்து அப்படியே ஃபுல் அமௌண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம்? ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து இஇஇன்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் எக்ஸம்டட், வட்டி வாங்கும்போதும் எக்ஸம்டட், வித்ட்ரால் பண்ணும்போதும் எக்ஸம்டட். ஸோ இது வந்து இஇங்கிறதுனால அதை நீங்கள் ஃபுல்லாகவே வித்ட்ரா பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான வரி பிடித்தமும் வராது. இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற டேக்ஸ் படி ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி வருதோ அந்த வட்டிக்கு மட்டும் அந்தந்த வருஷத்துக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டி ஆகணும். ஸோ பியாண்ட் தட் எதுக்குமே நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டில் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. சார், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு வந்து இண்டிபெண்ட்டாக அவர் வந்து இயங்குறாரு, ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் அப்படின்றது பிடிக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து அவருடைய ஒர்க்குக்கு பே பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து அவருடைய பிஎஃப் அமௌண்ட்டை அவர் வந்து முழுமையாக வித்ட்ரா பண்ணுறது ஒரு குட் மூவாக இருக்குமா, இல்லை வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? இப்போ இவரே வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பிஎஃப் அமௌண்ட் வந்து வாலண்டியராக செலுத்துகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னாலே ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரெகுலர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வட்டி உங்களுக்கு ரொம்ப குறைவு. ஓகே, தட்ஸ் நம்பர் 1. இப்போது யாருக்கு கான்ட்ரிபியூஷன் நின்றுடுச்சோ, இப்போது நீங்கள் நார்மலாக வேலை செய்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு நிறுவனமோ இல்லை சொந்தமாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பிஎஃப்ஐ ஃபுல்லாகவே வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ஆப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிஎஃப்பை பொறுத்தவரையில் இப்போ பிஎஃப் அமௌண்ட் வந்து நான் டச்சே பண்ணலை, நான் அப்படியே வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து தொடர்ச்சியாக நான் செலுத்திட்டு இருக்கேன், எந்த ஒரு என்னுடைய டெம்பரரி நீட்ஸுக்காகவும் நான் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான மாற்றத்தை எனக்கு பிற்காலத்தில் ஏற்படுத்தி? எனி காம்பவுண்டிங் ஃபார் தட் மேட்டர் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 வருஷத்தில் அதோட கர்வ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ஸ்லோவாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த 15 வருஷத்துக்கு மேலே தான் இப்படி ஏறும் அந்த கர்வ். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அதை நீங்கள் காம்பவுண்ட் பண்ண விட்டீங்கன்னா தான் இட் வில் பி ஃபுல்லி அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக அறுவடை பண்ணலன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு கூட வந்து மாதம் ஒரு 4000 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2000ன்றது அவருடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது, 2000 வந்து அவங்க ஆர்கனைசேஷனுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஒரு 4000 வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 3 lakhs கிட்ட அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பார், அவருடைய கார்பஸ் இருக்கும். அதே இது 10 இயர்ஸில் வந்து ஒரு 7.5ன்றது இருக்குது, 15 இயர்ஸில் 14.5 இருக்குது, 20 இயர்ஸில் 25.5 இருக்குது. அதே இது 25 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 41.5 இருக்குது. 20க்கும் 25க்கும் பார்த்தோன்னா ஜஸ்ட் 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு டபுள் அது வந்து போயிருக்கு. அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ வட்டிக்கு வட்டி, பணத்துக்கு வட்டி, பணம் ப்ளஸ் வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, இந்த மாதிரி ஏரியா தான் சொல்கிறேன். அந்த கர்வே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தான் இப்படி ஏறும். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, என்னடா அது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அது வளர்கிற நேரத்தில் அது வெட்டி எடுத்துடுறாங்க. ஸோ தே ஆர் லோசிங் அவுட் ஆன் திஸ். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டு காசை தொடவே தொடாதீங்க. அது நல்லா ஏறட்டும். அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை ஃபுல்லாகவே நீங்கள்
யூஸ் பண்ணிக்கோங்கங்கிறது அட்வைஸ். இந்த வீடியோலேருந்து ஒரு 2 விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டண்டா 7 வருஷம் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து 10th இயர்ல நான் வந்து எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணலாமான்னு கேட்கும்போது, நீங்க வந்து அருமையா விளக்கம் குடுத்தீங்க. மொத்த பணத்தையும் எடுத்துறது நல்லது. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு தான் வட்டி குடுப்பாங்க. ஆமா. பிஎஃப்ப பொறுத்தவரையில அப்படின்னு நீங்க சொன்னது. 2வது வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி நம்ம சொன்னோம். அதாவது 10 to 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃப்ளாட்டா இருக்கிற மாரி தெரியும். 15வது வருஷத்துலேருந்து உங்களுடைய பணம் வந்து பெரிய அளவுல வளர்றத பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு கடந்த கால ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பேச முடியுது. ஸோ இந்த 2 விஷயங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா வரக்கூடியவங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி பண்ணாம அது வளர விடுறது அப்படின்றது ஒரு நல்ல அணுகுமுறையா. ஆமா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.